தீர்ப்பு சுருட்டார். கண்ணன் பின்கட்டுக்கு ஓடினார். நெல்லெல்லாம் எடுத்துட்டார். வாசல்ல போனார். நாகப்பழக்காரி கூடையில இப்படி போட்டுட்டு நாகப்பழம் கொடு அப்படின்னு கேட்டார். நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, நான் நாகப்பழம் தரேன். அவள் நெல்லு கொடுத்தேனே, 4 படி பால் தரட்டுமா, அரை அழாக்கு வெண்ணெய் தரட்டுமா, இல்லை 2 கண்ணுக்குட்டி ஓட்டி விடட்டுமா, என்ன கொடுத்தா நாகப்பழம் கொடுப்பேன்னா, மோட்சம் கொடுத்தா நாகப்பழம் கொடுப்பேன். அவள் இவர் அதிருந்தே போயிட்டார். எங்கிட்ட மோட்சம் வாங்கணும்னு இவளுக்கு எப்படி தெரியுது? பிரம்மாவுக்கு தெரியல, இந்திரனுக்கு தெரியல. அவன் அபசாரப்படுறான். இந்த ஏதுமில்லாத நாகப்பழக்காரி தெரிஞ்சின்றாளே, எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டார் கண்ணன். முதல்ல ஒரு சுத்து முத்தும் பார்த்துட்டார். யாரும் இல்லையான்னு பார்த்துக்கோ. நீ எங்கிட்ட மோட்சம்னு சொல்லி, நான் தான் நாராயணன்னு சொல்லி, நாளையிலேருந்து இவ எல்லாரும் வந்து கும்பிட ஆரம்பிச்சிருவா. நான் ஏதோ அப்படியே திருடிண்டு சிரிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சரித்திரத்தை முடிச்சுப்போம். நீ எதுக்காக கேட்டேன்னு அவர் திருப்பி கேட்டார். இல்லையா, நீ போடச்சே உன் வலக்கையிலே சக்கர ரேகையை பார்த்தேன், இடக்கையில சங்கு பொரிய பார்த்தேன். நீ தான் திருமால்னு தெரிஞ்சுட்டேன். உன் திருவடியை பார்த்தேன். ஒரு கையில் ஒரு காலில் சக்கரம், ஒரு காலில் சங்கு, முன்னடி பொறி தமைந்த இருகாலும் அங்கு எழுதினார் போல் சித்திரங்கள். ஆழ்வார் பெரியாழ்வார் பாடும்போது கண்ணன் ஓட்டமா ஓடுவரான். ஓடி நடத்த பார்த்தா சங்கு சக்கரம் சங்கு சக்கரன் அப்படியே கால் அடி பதிஞ்சிருக்குமா. பார்த்ததுலேருந்து நீ தான் நாராயணன் தெரிஞ்சுட்டே எனக்கு மோட்சம் கொடு, நாகப்பழம் தரேன்னால் சத்தம் போடாதே, வேற யார்ட்டையும் போய் சொல்லாதே, உனக்கு மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மோட்சம் கொடுத்து இருக்கிறதுலயே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட நாகப்பழம் அதுதான்.